கரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பணிக்காக தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற்ற தேர்தல் பணிமனை அமைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எதிர்க்கட்சியினர் எங்களைப் போல திட்டங்களை சொல்லி வாக்குகளை சேகரிக்க முடியாது என்பதால் ஒருமையில் பேசுவதாகவும் வீண் பழிகளை சுமத்தி கொண்டு தோல்வி பயத்தில் பேசுவதாகவும் விமர்சனம் செய்தார். அரசினுடைய திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து சென்று சொல்லி நெஞ்சை நிமிர்த்தி வாக்கு சேகரிக்கின்ற ஒரு மகத்தான வாய்ப்பை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார். ஆனால் எதிர்முகாமில் இருக்கின்றவர்கள் மக்களை சந்திக்கின்ற பொழுதோ அல்லது உங்களைப் போல பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுதோ அரசினுடைய அவர்கள் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிக்க இயலாதவர்கள், முடியாதவர்கள் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தனிப்பட்ட விமர்சனங்களை வைப்பது, ஒருமையில் பேசுவது போன்ற மிக மோசமான ஒரு மட்டரகமான அரசியலை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அரசினுடைய திட்டங்களை மக்களிடத்தில் சொல்லி வாக்குகளை சேகரிப்பது, அடுத்து அரசு அமைந்தவுடன் கரூர் மாவட்டத்திற்கு என்னென்ன திட்டங்களை நாங்கள் பெற்றுத்தருவோம் என்ற உறுதியை சொல்லி வாக்குகளை சேகரிப்பது என்ற முனைப்பான பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி 2021 சட்டமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தை வாக்காளர் பெருமக்கள் வெற்றி பெறச் செய்தார்கள், அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தை ஒரு மகத்தான வெற்றி பெறச் செய்வதற்கு வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதற்கான களப்பணிகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்திருக்கிறோம். முதல்ல தினசரி பத்திரிகைகளுக்கும் சொல்லிடுறேன், தொலைக்காட்சிகளுக்கும் சொல்லிடுறேன். நான் சொல்லுகின்ற கருத்தாக இருந்தாலும் எதிர்முகாமில் சொல்லுகின்ற கருத்தாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் சரியா தவறா என்பதை நீங்கள் பார்க்கணும். அந்த வார்த்தைகள் சொல்வதை அப்படியே அச்சடிப்பதற்கும் சொல்வதை அப்படியே செய்திகளாக போடுவதற்கும் ஒரு தொலைக்காட்சிகளோ ஒரு பத்திரிகைகளோ அவசியம் இல்லை, அது தேவையும் இல்லை. சரியா தவறா நான் சொல்லுகின்ற கருத்து சரியா தவறா 5000 கோடிக்கு சொல்கிற கையில் புக் வச்சுருக்கேன். 5000 கோடிக்கான புக் இருக்குது, ஃபோட்டோவோடு வச்சுருக்கேன், என்னென்ன திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு தேர்தல் என்று வருகின்ற பொழுது இதுவரை தலைமை பணிமனை எல்லாரும் போடுறோம். எப்படி போடுறோம்? செட்டு போடுறோம், வேற என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தலைமை பணிமனை என்று ஒரு பணிமனையை திறக்கின்றார்கள். செட்டு போடுறாங்களா, நிரந்தரமான கட்டடத்தில் போடுறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 48 வார்டு இருக்குது, அதில் 43 வார்டு கரூர் தொகுதியில் இருக்குது, 5 வார்டு கிருஷ்ணாபுரம் தொகுதியில் இருக்குது. ஒரு வார்டுக்கு ஒரு அலுவலகம் அமைக்கப்படுகிறது என்றால் சில இடங்களில் நிரந்தரமான பில்டிங் இருக்கலாம், அது வாடகைக்கு எடுக்கலாம். சில இடங்களில் வந்து பில்டிங் இல்லாத இடங்களில், கட்டிடங்கள் இல்லாத இடங்களில் செட்டு போடுவாங்க. இது தேர்தல் களத்தில் தற்காலிகமாக அனுமதி பெற்று செய்யக்கூடிய பணிகள்.